அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாமா? இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த சிறுகதை நம்ம கேலக்ஸி பதிப்பக சிறுகதை போட்டிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை. தோப்பு அப்படின்ற சிறுகதை தொகுப்பு நூலில் இதை நான் படித்தேன். எழுதியவர் காயத்ரி ஒய். தலைப்பு பூரணம். பாரதியார் கவிதையில் தேடி சோறு நிதம் தின்று இருக்குல்ல, அதுதான் முதல்ல தொடங்குது. சோறு தின்று கதை பேசி மனம் வாடி துன்பமிக உழலும் பல வேடிக்கை மனிதர்களில் நானும் ஒருத்தி அப்படின்னு கதை சொல்லி கதையை தொடங்குகிறார். கரெக்ட் தான். நரைகூடி கிளப்பருவம் எய்தும் வரை எதுக்கு காத்திருக்கணும்? இப்போதே செத்து விடுவது எத்தனை சுலபம். ஆனால் தற்கொலை தப்பு இல்லை. தப்பு ஒரு சிறு உயிரை கூட வளர்க்க முடியாத உன் கற்பப்பை தான் முதல் தப்பு. இந்த உலகத்தில் நீ ஏன் எல்லா ஜீவராசிகளும் படைக்கப்பட்டதே தம் இனத்தை பெருக்கத்தான். அதற்கு தகுதி இல்லாதவள் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னு கேள்வி கேட்குது. ஒரு புண்ணியமும் இல்லை, போய் சேர்ந்துடலாம். குட். அந்த மாத்திரை ஸ்ட்ரிப்பை அப்படியே உடைச்சி உள்ளே போட்டுக்க. உனக்கும் நிம்மதி, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிம்மதி. இப்போ நமக்கு புரியுது. ஒருத்தர் அவங்க அந்த கதை சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவருடைய உள்ளேருந்து ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுதான் இவ்வளோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. வேகமாக நடந்து பெட்ரூமை அடைஞ்சு மாத்திரை ஸ்ட்ரிப்பை எடுத்து திரும்பும்போது டக்குன்னு லைட் எரியுது. என்ன பண்ணுற, 12:30 மணிக்கு பேய் மாதிரி அப்படின்னு கணவர் சொல்கிறார், கத்துறார். தூக்கம் வரல, அதான் மாத்திரை போட்டுக்கலாம்னு. டாக்டர் அவசியம் இருந்தால் தான் அந்த மாத்திரையை போடணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. தூக்க மாத்திரையெல்லாம் சும்மா போட முடியாதுல்ல. அவசியம் இருக்குது, உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு இப்போ பேசுகிறான். ஐயோ சாமி, ஆரம்பிச்சிடாத. ஒரு தடவை தூக்க மாத்திரை போட்டு பழக ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அதே பழக்கமாகிடும். அதுக்கு தான் சொன்னேன். ஒரேடியாக போயிட்டா பழக்கமாகிற பிரச்சனைலாம் இருக்காதுல்ல. இப்போ இந்த மனசை உள்ளே இருக்கிற அந்த குரல் இந்த கேள்வியை கேட்குது. இந்த குரல் எப்போ வந்துச்சு எனக்குள்ளே அப்படின்னு கதை சொல்லி யோசிக்கிறாங்க. இப்படி ஒரு குரல் உள்ளே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. நீ வாழ்கிறது தேவையில்லை, பயனில்லை, நீ ஒரு வேஸ்ட்டு, நீ சாகலாம், இப்படி சாகணும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த குரல் எப்போ இருந்து வந்துச்சு அப்படின்னா, என் குழந்தை இறந்த கணத்தில் பிறந்த குரல் இந்த உள்குரல். கல்யாணமாகி 1 வருஷம் நல்ல இனிமையாக தான் போனது. என்ன எதுவும் விசேஷம் உண்டா, குட் நியூஸ் இல்லையான்னு பார்க்குறவங்கெல்லாம் துளைத்தெடுத்தனர். அப்போதிருந்து மருத்துவமனைக்கு போக ஆரம்பித்தோம். 2 வருடங்களாக இந்த விஷயத்தை நான் திரும்ப முன்னாடியும் நிறையா சொல்லியிருக்கேன். கல்யாணம் ஆகிட்டாலே அவங்கள பார்த்து இந்த சமூகம் இந்த கேள்வியை வச்சுக்கிட்டே இருக்கு. என்னாச்சு, எதுவும் விசேஷம் உண்டா, வேறு எதுவும் குட் நியூஸ் இருக்கா, என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு, உங்கள் வேலையை பார்த்துட்டு போனால் என்ன அப்படின்னு கேட்க தோணும். அப்போ இந்த மாதிரி வந்ததில் இவங்க ஒரு 2 ஆண்டுகள் அதுக்கு எடுத்து ஒவ்வொரு மருத்துவமனையாக போய் பரிசோதனை பண்ணுறாங்க, மருத்துவம் பார்க்குறாங்க, அதுக்காக சிகிச்சைகள் எடுத்துக்கிறாங்க. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரு உண்டாகுது. வளைகாப்புக்கு பத்திரிக்கை அடித்து ஊரை கூப்பிட்டு அருமையாக வளைகாப்பெல்லாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வளையல் வாங்க பெரியவங்க வெளில போயிருக்கிறாங்க. அன்றைக்கி காலையில் சிறுநீர் கழிக்கும்போது லேசாக இரத்த துளிகள் வந்ததை பார்த்துருக்குறாங்க. உடனே தஞ்சாவூரில் இருக்க மருத்துவமனைக்கு போனதும் அவங்க டோன்ட் வரி, இதெல்லாம் நார்மல் தான், ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வரும், அதை பற்றி கவலைப்படாதீங்க, மூமெண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. ஆனால் அவங்க சொன்னது அன்றைக்கி நைட்டு தாண்டலை. புள்ள உதைக்காமல் இருந்தால் உடனே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அப்புறம் அது போயிடுச்சு. அதுக்கு அற்பாயுசு இவன் என்ன பண்ணுவா, என்ன டாக்டர்களோ ஒன்றும் பார்க்க தெரியாமல் காசை பிடிங்கிட்டாங்க. சாமி பிள்ளையாக இருக்குமா அது, அதான் சாமி கூப்பிட்டுக்கிட்டாரு உடனே. அதுவும் வயிற்றில் தங்கினதுக்கே நீ பெருமைப்பட்டுக்கிறணும். சொர்க்கத்துக்கு போயிட்டாண்டி உமாயன் அப்படி நினச்சி மனசை தேத்திக்கணும். இப்படி வாய்க்கு வந்தபடி வசவுகளும் ஆறுதல்களுமாக குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. வெற்றியை பற்றி குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. வெற்றிங்கிறது யாருன்னா அவருடைய கணவர். அவரை பற்றி எதுவும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கர்ப்பமான காலத்திலேருந்தே கூட வர்றது, நடக்கிற சின்ன வேலைகளில் ஒத்தாசை புரிகிறது, அப்புறம் கூட நடைப்பயிற்சிக்கு வர்றது, வீட்டை பெருக்கிறது, துணிக்கு இஸ்திரி போடுறது, எல்லா வேலையும் அவர் செஞ்சார். இவ்வளோ உதவியாக ஒத்தாசையாக இருந்தவர் தான். ஆனால் ஒரு தன்னுடைய குழந்தை போயிடுச்சு அப்படின்றப்ப எப்படியாப்பட்ட மகாத்மாவாக இருந்தாலும் ஒரு வருத்தம் உண்டாகும் தானே. அதனால் அவர் அதிலே இருந்தார். ஆனால் அந்த விரக்தியிலேருந்து அவர் திடீர்னு மீட் எடுத்துக்கிட்டார் தன்னை. அதே மாதிரி என்னையவும் தூக்கி போட சொல்கிறார்.
அந்த சோகத்தை, அந்த இழப்பை. அது எனக்கு சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லைன்றதை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. என்னுடைய உடல் வலி, கர்ப்ப காலத்தில் என்னுடைய உடல் வலியால் துடித்தப்போ எனக்கு ஒத்தாசையாக கூடவே இருந்தாலும் என் மன வலியை அவரால் புரிஞ்சுக்கவே முடியலன்னு தன்னுடைய கணவன் வெற்றியை பற்றி ஒரு குறைப்பட்டுக்கிறாங்க. உன்னோட எல்லாம் முடிஞ்சு போச்சா, அடுத்தடுத்து பெற்றுக்க முடியாதா, ஏன் இப்படி இலை விழுந்த மாதிரியே மூஞ்சியை வச்சுருக்க, ஏன் தனியாகவே பேசிகிட்டு இருக்க, ஏன் வெறிச்சு பார்க்குற, இப்படி அவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். அதோட எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம். அந்த சோகத்துலேருந்து மீண்டு வர முடியும், நீ முதல் நம்பணும்னு போய் லைப்ரரியிலும் புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. முதல்லாம் பாலகுமாரன், சுஜாதா அப்படின்னு பக்கம் பக்கமாக புத்தகங்களை படித்தவங்களால் இப்போ அந்த புத்தகத்தை பெரட்டவே முடியலை. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதையும் பார்க்க முடியலை. இப்போ இந்த கணவர் வெற்றிக்கு இந்த இவளுடைய பிரச்சனையோட தீவிரம் புரிஞ்சதும் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போகிறாங்க. சைக்கியாட்ரிஸ்ட்டை போனதுமே உள்ளே பார்க்குறா, வெயிட்டிங் ஏரியாவில் ஒரு கேலண்டர் தொங்குது. அதில் சிவனும் பார்வதியும் புன்னகைத்து கொண்டிருந்தனர். உள்ளே போனது, நான் எதுக்குமே லாயக்கு இல்லை, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, உலகத்தில் மற்ற எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு தோணுதா? ஆமாம் டாக்டர், அப்படியே தான். அதோட கண்ணை மூடினாலே பக்கத்தில் இருக்க குழந்தை பிறண்டு கட்டிலேருந்து கீழே விழுகிற மாதிரி இருக்குது. நானும் குழந்தையும் கிணத்துக்குள்ளே குதிக்கிற மாதிரி இருக்குது. என் தம்பி செத்து போய் வெள்ளை துணி போத்தி இருக்கிற மாதிரி தோணுது. இதுக்கெல்லாம் மேலே உள்ளேருந்து ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லும்போதே அவளுக்கு தொண்டை அடைக்குது. அவரோட டாக்டர் பொறுமையாக சொல்கிறாங்க, டெலிவரிக்கு அப்புறம் பொதுவாக எல்லா லேடிஸ்க்குமே கொஞ்சம் நாளைக்கு டிப்ரெஷன் இருக்கும். இதுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிலது ஹார்மோன் சேஞ்சஸ்னால் நடக்கிறது, சிலது அவங்களோட மன பயம் அதனால் இருக்கலாம். அதனால் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை சாப்பிடுங்க. நைட்டு சீக்கிரமாக போட்டுட்டு படுங்க. ஸ்லீப் இன்டியூசிங் டேப்லெட்டும் தரேன், தேவைன்னா அரை மாத்திரை போட்டுக்கங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த கண்ணை மூடினாலே வர்ற சவக்காட்சி, உள்ளேருந்து எதிர்மறையாக பேசிக்கிட்டு இருக்க இந்த குரல், இதெல்லாம் இந்த மாத்திரையில் சரியாயிருமா அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் பார்க்குறாங்க டாக்டரை. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை லீவு தானே, கவர்மெண்ட் ஹாலிடே வருது, ஒரு நாள் லீவை போட்டு நீங்கள் அவங்கள சொந்த ஊருக்கோ இல்லை வேறு இடத்துக்கோ கூட்டி போங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டி போங்கன்னு அறிவுரை சொல்கிறாங்க. கணவர் அந்த மேனேஜரோட மல்லு கட்டி கெஞ்சி கதறி ஒரு சனிக்கிழமை லீவை வாங்கிட்டு ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டி போகிறார். கூட்டி போனால் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும்னா அந்த இடம் ஃபுல்லாக முழுவதும் கூட்டம், வரிசை நிறையா இருக்குது. ரொம்ப நேரம் நின்று வாங்க முடியாத சூழ்நிலையில் இதில் ஒரு வழிமுறை சொல்கிறாங்க. தாம்பரம் வரைக்கும் ஒரு லோக்கல் ட்ரெயினில் போய், எனக்கு அது புரியலை, அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் உழவன் எடுத்து அவங்க ஊருக்கு போகிறதா கதை எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு வழியாக இருக்கலாம் போல். அந்த ட்ரெயினில் போய் லோக்கல் ட்ரெயினை டிக்கெட் எடுத்து போய்க்கலாம் அப்படின்னு போகிறப்ப அந்த டிக்கெட் எடுக்கிற வரிசையில் நிற்கும்போது க்யூவில் முன்னாடி நிற்கிற ஒருத்தர் தன் ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் மணி பார்க்குறதுக்கு ஃபோனை பார்க்குறாரு. அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த பளிங்கு சிவன் தியான நிலையில் பார்க்குறான். ஒரு வழியாக டிக்கெட் வாங்கி அந்த ட்ரெயினில் ஏறி போகிறாங்க. உள்ளே கூட்டமே இல்லைன்றப்பே இவர் சொல்கிறார், பாரு நல்லதே நடக்குது பாரு, நம்ம பாட்டுக்கு போகிறோம், கூட்டமே இல்லாமல் இருக்குது பாரு அப்படின்றார். அவன் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, ராத்திரி எல்லோரும் தூங்குனதும் ட்ரெயின்லேருந்து குதிச்சிடலாம் அப்படின்னு உள்ளேருந்து அந்த குரல் சொல்லுது. ஆனால் ஏதோ ஒரு மன ஓட்டமோ சரி, இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுனாலே சரி, அவருடைய கணவர் வெற்றி தூங்கவே இல்லை. ஏதாவது பேசிக்கிட்டே வர்றாரு. கொஞ்சம் நேரத்தில் கம்பார்ட்மெண்ட் எல்லாம் நிறைஞ்சிருது. அப்போது இது அவருக்கு ஒரு பதட்டம், தான் மனைவி எதையும் செய்யக்கூடியவள் அப்படின்னு. கம்பார்ட்மெண்ட் நிறைஞ்சிருது, நிறைய பேர் வர்றாங்க ஏறுறாங்க. கடைசியில் விடிஞ்சிருது. அந்த ஊரில் இறங்கி தஞ்சாவூர் இறங்கி அங்கேருந்து ஒரு அரசு பேருந்தில் ஏறி போகிறாங்க. இரவு முழுவதும் தூங்கவே இல்லை கணவர். அதனால் கொஞ்சம் அசந்து தூங்கிடுறாரு. தூங்கினதும் அதுக்கப்புறம், நீ இந்த பெண் முழிச்சுக்கிட்டே இருக்க, அப்போ அடுத்து என்ன செய்யணும்னு, நீ இல்லாமல் போனால் யாருக்கு என்ன வருத்தம்? வெற்றி கொஞ்ச நாள் அழுவான், அழுதுட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கிறான், பண்ணலைனாலும் அவங்க வீட்டில் பண்ணி வச்சுருவாங்க. அம்மா அப்பாவும் கொஞ்சம் அப்பப்போ அழலாம், தம்பி கொஞ்சம் கூடுதலாக வருத்தப்படலாம், கல்யாணம் ஆகிட்டா தம்பிக்கும் அதுவும் மறந்து போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற அந்த குரல் கேள்விகள் கேட்க பதில் சொல்லிட்டே போகிறா. வெளிச்சம் வராத ஒரு காலை நேரம், அப்படி தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த பேருந்து போயிட்டு இருக்கும்போது 2 கிலோமீட்டருக்கு ஆள் அரவமற்ற ரோடு. அப்போ என்ன நினைக்கிறா, கீழே குதிச்சுருவோம் அப்படின்னு எந்திரிக்கிறா. அப்போ திடீர்னு ஒரு ப்ரைவேட் பஸ் வேகமாக ஹார்ன் அடிச்சுட்டு சைடு வாங்கி போகும்போது
இவன் கண்ணு முழிச்சிடறான் வெற்றி. அப்பையும் இவளால் அந்த இதை வந்து தற்கொலை பண்ணிக்க முடியல. அந்த தாண்டி போன ப்ரைவேட் பஸ்ஸோட பின்னாடி சிவன் பார்வதி பிள்ளையார் முருகனோடு இருக்கிற படம் வரைஞ்சிருக்கு. அதை பார்க்கவும் மனசு கொஞ்சம் சாந்தமாயிருது. வீட்டுக்கு வந்துட்டா, வீட்டில் வந்து படுத்து தூங்கினா தான் தெரியும். மதியம் தான் எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா கணவரை காணோம். கணவர் அவங்க பக்கத்தில் இருக்க அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்கலாம், அப்பா அம்மா வெளில போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. தம்பி மட்டும் வெளில டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எந்திரிச்சதும் சாப்பிட்றியா அத்தா அப்படின்னு கேட்குறான் அக்காவை. இல்லைப்பா எனக்கு வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்றதும், நீ சாப்பிட்டேனதும் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு இப்போ வந்து வெளில உட்காந்துருக்கா. யாருமே இல்லை தெருவில், வெயில்னால யாரும் இல்லை, வெளில போயிட்டாங்க உள்ள. அப்போ அப்படியே மனசுக்குள்ள ஓடுது. சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்த சிவன் படம், அப்புறம் ட்ரெயினை டிக்கெட் வாங்கும்போது அந்த ஃபோனில் பார்த்த சிவன் படம், பஸ்ஸு கிராஸ் பண்ணி போன சிவன் படம், இதெல்லாம் வந்து என்ன தோணுதுன்னா, வழிநெடுக கடவுள் என்னைய காப்பாற்றி கூட்டியாந்து வச்சுருக்கிறாரு, இனிமேல் இது செய்ய வேண்டாம், நம்ம நல்லா இருப்போம்னு ஒரு நேர்மறை சிந்தனை வர்றதா நினச்சிக்கிறான். ஆனால் இதெல்லாம் கோஇன்சிடென்ட்ஸ் அப்படின்னு அந்த உள்ளே இருக்க குரல் கொஞ்சம் பலவீனமாக இப்போ கேட்குது. இது வந்து கோஇன்சிடென்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னதும், அப்படின்னா அந்த கடவுள் மறுபடி வருவாரா அப்படின்னப்ப அந்த குரல் கேட்குறப்ப இவருக்கு ஆமாம் வருவார், நம்மளை காப்பாற்ற வர்றான்னு பக்கத்தில் இருக்க ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வேகமாக பிரட்டுறான். ஏதாச்சும் ஒரு சாமி படம் அதில் தெரிஞ்சிடணும் அப்படின்றாங்க. பிரட்டுறா, ஒரு படமும் தெரியலை. அப்போ ஒன்றுமே இல்லை. பின்னாடி போனால் காவேரி யார் ஓடுது, கொஞ்சம் தூரம் நடந்து போனால் போகிறோம், அதுவே அப்புறம் மிதக்க ஆரம்பிச்சிடும், உள்ளே இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு எந்திரிச்சு அந்த எண்ணம் மேலிட, தற்கொலை எண்ணம் மேலிட எழுந்து நடக்க போகிறா. சிவன் கோவில் தெரு அப்படின்னு ப்ளூ கலர் போர்டில் வெள்ளை எழுத்தில் எழுதி அந்த போர்டு போட்டிருக்கு. அவங்க தெரு தான், அந்த பேர் தான். ஆனால் இத்தனை நாளும் அதுக்கு ஒரு போர்டு வச்சு பார்த்ததில்லை. முதல் முறையாக ஒரு போர்டு புதுசாக வச்சுருக்குறாங்க, அதை பார்த்துருக்கா. பார்த்ததும் ஒரு நிம்மதி வந்துடுது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்றான். தம்பி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒவ்வொரு சேனலாக மாற்றிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு ஃபோன் போகிறவன் டக்குன்னு எந்திரிச்சு ரிமோட்டை கீழே வச்சுட்டு பின்னாடி ஓடிட்டான் ஃபோன் பேச. இதெல்லாம் வழக்கமே இல்லை, என்ன இப்படி பண்ணுறான்ட்டு இவன் எடுத்து ஒவ்வொரு சேனலாக மாற்றிட்டே வர்றான். ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் ஓம் நம சிவாயா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்ததும் ஆஹா, இது வந்து தூர்தர்ஷனில் போட்ட நிகழ்ச்சியாச்சு, இது வருதா திரும்ப அப்படின்னு பார்க்குறா. உலகமே ஒரு சூன்யம், சூன்யத்திலிருந்து தோன்றியவையே அனைத்தும், நானே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தும் ஆவேன் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்டில் சுடர் ஒளியில் ஓம் நம சிவாயன்ற ஒளியோடு அது வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு பல சிந்தனைகள் ஓடி ஏதேதோ நடந்திருக்கு. மனசை தேற்றி கொண்டு வந்து ஒவ்வொரு மாற்றத்துக்கும் கோஇன்சிடெண்ட்டாகவோ கடவுள் கூட்டி வந்ததாகவோ இந்த படத்தோடு அவள் வீடு வந்து சேர்ந்துடுறா. வந்த பிறகு ஒரு இனம் புரியா மகிழ்ச்சி. இனி ஒன்றும் ஆகாது, எனக்கு வந்து ஒரு பிள்ளை கடவுள் கொடுப்பாரு, அவை வயிற்றில் பூரணமாய் வளருவான். அந்த பிஞ்சு கைகளை என் ஒரு விரல் பிடித்து பிடித்து கொள்வான். அவனுக்கு முத்தம் கொடுத்து கொஞ்சி தீர்ப்பேன், சிவபாலன் என்று பெயர் வைப்பேன் அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்தி மகிழ்ச்சியாக பேச ஆரம்பிக்கிறார். ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்பட்டது. அனிச்சையாக வயிற்றில் கை வைத்தேன். அங்கே ஏதோ நகர்ந்தது. கை விரல்கள் சிலிட்டு போயின. அப்படியே கண்கள் சுரக நினைவு பிறல ஒரு பக்கமாக மயங்கி விழுந்துடுறான். இதுலேருந்து புரியுது நமக்கு அவளுக்கு இன்னொரு கரு உண்டாயிடுச்சுன்னு. இந்த கதை வாசிக்க முடிக்கும்போது பூரணம் ஒரு முதல் குழந்தை உண்டாக தாமதமாகி பிறகு உண்டாகி அந்த கரு கலைந்த ஒரு பெண்ணின் மனநிலையை ஒரு அழகான சிறுகதையாக எழுதியிருக்கிறாங்க காயத்ரி ஒய். இதற்கு முன்னாடி நான் சொன்னது தான், இந்த திருமணமானவர்கள் மேல் தொடுக்கப்படுற இது உளவியல் வன்முறை. இது உனக்கு என்ன உண்டாயிருச்சா, நல்ல செய்தி இருக்கா, குட் நியூஸ் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கிறது, இல்லைன்னா தெரிஞ்ச வைத்தியங்களெல்லாம் சொல்கிறது. அதை சொல்லி அவங்களுடைய மனநிலை, அதை கிடைச்ச கைக்கு உருவான கரு கலைந்து போன பிறகு உண்டாகிற மன அழுத்தம், இது யாருக்குமே இவங்க யாரும் துணை போய் நிற்க போகிறதில்ல. அந்த கணவனும் மனைவி மட்டும்தான் அதை முழுமையாக சந்தித்து வரணும். அதுலேயும் கணவன் கூட கொஞ்சம் நேரில் இந்த கதையில் வர வெற்றியை போல் அந்த விரக்தியிலேருந்து வெளியில் வந்துடுவான், மீண்டு கொள்வான், தன்னை மீட்டெடுத்து கொள்வான். ஆனால் இந்த பெண் படுற பாடு பெரும்பாடு. ஆக இந்த சமூகம் பொறுப்புணர்ந்து செயல்படணும். இந்த தற்கொலையிலிருந்து மாறி வர்றதுக்கு சிவன் பார்வதி படங்களாக காமிச்சிக்கிட்டே வந்தாங்க. அது ஒரு குறியீடாக இவளுக்கு அது ஒரு நல்ல வழியை காட்டுவதாக இவன் மனசு உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டதால் கடைசி முயற்சியில் கூட
தன்னை விடுவித்து கொண்டு நல்லது நடக்கும் நம்பினா நல்லது நடந்துருச்சு, அப்படியாக இருக்கலாம். இதைத்தான் நம்மளும் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு வேறு வழியில் வந்துடணும், நம்மை நாமே மீட்டெடுத்து கொள்ளணும் அப்படின்னு நானும் சொல்லுவேன். தற்கொலை அப்படின்றப்ப நிகாடு அப்படின்னு ஒரு புத்தகம் ஆமினா முகமது எழுதுறது. அந்த புத்தகத்தில் இருக்க சிறுகதையில் வாசித்தா தற்கொலை எண்ணம் இருக்கிறவங்க கூட வைராக்கியமாக எப்படி தன்னை மீட்டெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்று உங்களோடு இந்த சிறுகதை பூரணம், காயத்ரி ஓய் எழுதிய பூரணம் என்ற சிறுகதையை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.